வணக்கம் சார். இப்போ சென்னை காவல்துறை சார்பாக இப்போ ஒரு புது ஜாக்கெட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய புது அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வந்திருக்கு அந்த ஜாக்கெட். ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இதுதான் அந்த டி நகர் போலீஸில் வந்து போலீஸ்மேன் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மல்டிபர்பஸ் ஜாக்கெட். இதில் வந்து கேமரா வைக்கிறதுக்கு, வாக்கி டாக்கி வைக்கிறதுக்கு, நோட் புக் வைக்கிறதுக்கு, டார்ச் லைட் வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து இடம் இருக்குது. அதே மாதிரி கேமரா பேட்டரி வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா பவர் பேக்கப்புக்கும் எக்ஸ்ட்ரா பேட்டரியும் வைக்கிறதுக்கு இந்த ஜாக்கெட்டில் இடம் இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரோல் போலீஸ்மேன் வந்து உங்கள் டியூட்டி பார்க்குறப்ப, வெஹிக்கிள் செக் பண்ணுறப்ப எங்கே போகிறாங்க வராங்க, அவங்க செக்டாருக்குள்ள எங்கே வராங்க அப்படின்ற லொக்கேஷனை வந்து நம்ம லைவாக ஆஃபீஸில் உட்காந்து மானிட்டர் பண்ண முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இவங்களோட டியூட்டி பார்க்குற போலீஸ்மேனோட சேஃப்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி அன்னெசரி ஆல்ட்ரகேஷன், வாக்குவாதம், தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது எதுவுமே வந்து தவிர்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து இந்த பாடி கேமரா. இந்த பாடி கேமராவில் தான் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள், வீடியோ அண்ட் ஆடியோ எல்லாமே இது வந்து ரெக்கார்ட் ஆகும். இது வந்து ரெக்கார்ட் ஆகும். அது வந்து நைட்டில் வந்து லைட்டு ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் இருக்குது. ஸோ ஒரு நம்பர் பிளேட் வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னா கூட நம்மளால் வந்து லைட்டில் நம்பர் பிளேட் தெரியாமல் இருக்கிறத அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது நம்ம எந்த பக்கம் திரும்புகிறோம், எந்த பக்கம் பார்க்குறோமோ அது எல்லாமே வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த கேமராவில் வந்து என்ன ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இப்போ ரெக்கார்டிங் வந்து பாஸ்ட் 38 மினிட்ஸாக ஓடிட்டு இருக்குது. இதில் பேட்டரி வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஆஸ்பெக்ட் வந்து போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலும் பக்கத்தில் போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வெஹிக்கிள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு என்ன ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இனி வெஹிக்கிள் நம்பர் ஏதாவது எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸ் பர்சன் இருக்காங்க, அவங்கள வந்து இப்போ விசாரிக்க முடியல, பட் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பேட்டரி டவுனாக இருக்குன்னா யூஎஸ்பி வழியாக சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. இந்த பவர் பேங்க் வழியாக பேட்டரி டவுனாக இருக்கிறப்ப நம்ம அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி வழியாக. சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ரெக்கார்ட் ஆகிறதுனால டியூட்டி பார்க்குற போலீஸ்மேனும் அலர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பொதுமக்களும் வந்து கவனமாக பேசுவாங்க. எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது. இவங்களோட லொக்கேஷன் வந்து நம்மளோட லைவாக பார்க்க முடியுது. உங்களோட சேஃப்டியும் வந்து இதனால் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இந்த ஜாக்கெட் இனிஷியலாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் சென்னையில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க சார்? டி நகர், பாண்டி பஜார், போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு, நார்த் உஸ்மான் ரோடு, சவுத் உஸ்மான் ரோடு, இந்த மாதிரி ஷாப்பிங் க்ரௌட் இருக்கிற இடத்துல டியூட்டி பார்க்கக்கூடிய போலீஸ்மேன் ஒரு 15 பேருக்கு வந்து இந்த ஜாக்கெட் வந்து முதல் முறையாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலான்ற பிளானில் இருக்கீங்க? ஒரு ஸ்டேஷனையும் வந்து நம்ம செக்டார் வைஸ் பிரிச்சிருக்கோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் 3 செக்டார் இல்லை 4 செக்டார் இருக்கும். எல்லா செக்டார் ஆஃபீஸர்ஸும் கம்பல்சரியாக வந்து இந்த போலீஸ் ஜாக்கெட் வியர் பண்ணி தான் வந்து டியூட்டிக்கு போகணும். ஒரு 100 கால்ஸ் வர்றப்பையோ, ஒரு இன்சிடென்ட் அட்டன் பண்ணுறப்ப, இல்லை வெஹிக்கிள் செக் பண்ணுறப்போ வந்து கம்பல்சரியாக இந்த ஜாக்கெட் போட்டு தான் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போக போகிற விஷயம். இந்த புது ஜாக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான இதுக்கான ஸ்பார்க் எங்கேருந்து சார் வந்தது? இது ஏற்கனவே வந்து நிறைய கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணிருக்க விஷயம் தான். இப்போ பாடி ஓன் கேமராஸு, காரில் இருக்கிற டேஷ்போர்ட் கேமராஸு எல்லாமே வந்து அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றத யோசிச்சு, சரி ஃபஸ்ட்டு க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கிற இடங்கள் டி நகரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ற ஐடியா வச்சிருக்கோம். நம்ம அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்னென்ன ரிசல்ட்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணு நீங்கள் ஆக்சுவலாக இப்போதைக்கு விஷன் வச்சுருக்கீங்க? ட்ரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது, அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர்றது தான் வந்து இந்த பாடி கேமராஸ் யூஸ் ஆகுன்றது எங்களோட இம்ப்ரெஷன். ஏன்னா ஒரு போலீஸ் வந்து டியூட்டி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன டியூட்டி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க. இப்போ சில சமயங்களில் வந்து நிறைய இடத்துல டியூட்டி பார்க்குறப்ப பப்ளிக் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக்கில் கேஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 100 கால் வருது, அந்த சம்பவத்தை போய் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் கிட்ட அவங்க டெஃபினட்டாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சில இடங்களில் வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு, இல்லை அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, நான் வந்து ரெட் லைட்டை வந்து கரெக்டாக தான் ஃபாலோ பண்ண, இருந்தாலும் என் மேலே கேஸ் போடுறாங்க, நான் வந்து ஒயிட் லைனுக்குள்ளே தான் இருந்தேன், இருந்தாலும் என் மேலே கேஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரியான தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே, இது மாதிரியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பாடி கேமரா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெய்லி மணிக்கணக்காக நிறைய ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஆர்கைவ் பண்ணி எப்படி இதை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணுறீங்க? இப்போ இதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் ஒன்று தனியாக இருக்குது இந்த பாடி கேமராவுக்கு. ஸோ ஒன்ஸ் இவங்க டியூட்டி முடிச்சுட்டு வந்தோடனே அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் இந்த பாடி கேமரா வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி சார்ஜும் வந்துடும். அதே சமயம் இருக்கிற ரெக்கார்டிங் எல்லாமே கம்ப்யூட்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நம்ம வந்து ஒரு வீக்குக்கு உண்டான வீடியோ ஃபுட்டேஜ் வந்து அப்படியே வந்து வச்சுருப்போம். ஸோ இன் எனி கேஸ் நம்ம அதை ரீவிசிட் பண்ணோம் அப்படின்னா எப்போதுமே வந்து 1 வீக்குக்கு உண்டான ரெக்கார்டிங் வந்து அப்படியே நம்ம கிட்ட இருக்கும்.
ஜாக்கெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல, பப்ளிக் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது புதுசாக பயன்படுத்துறதுல பப்ளிக்கும் வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ண சொல்ல அவங்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னெல்லாம் ஹராஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறதுலாம் இப்போ நடக்கிறதில்ல. நம்ம ஹெல்ப் கேட்க சொல்ல நம்மளை ஹெல்ப் பண்ணுறோம், நமக்கும் ஒன்று கேட்க தேவையான ஹெல்ப் கேட்க சொல்ல அவங்களும் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னேன்னா நம்மளை சரியான முறையில் அவங்க அணுகுனா கூட அவங்க அதை கண்டுக்காத போகிற சூழ்நிலை இருந்தது. இப்போ பாடி கேமரா வந்த பேர் கேமரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பதில் ஒழுங்காக நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பதிலும் சொல்கிறாங்க, ஒபே பண்ணுறாங்க. நம்ம சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நல்லா இருக்குது இது. ஸோ ஃப்யூச்சரில் இது இன்னும் கொஞ்சம் கூட பெனிட்ரேட் ஆகி மக்களுக்கு இதை பற்றி தெரிய வரும்போது இன்னும் பெட்டராக ரிசல்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும் சார். இது வந்து நம்ம சட்டத்தை அதாவது லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு முறை தான் இது, நல்லது தான். மக்களும் இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கேமராவில் பதிவாகுது, நாளைக்கு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அது ஒரு ஒரு பதிவு இருக்குது. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது? முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கை டீல் பண்ணும்போது சில நேரங்களில் இந்த மாதிரி ஆதாரங்கள் இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி வருத்தங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது. ஸோ இப்போ பர்சனலாக உங்களுக்கு இப்போ இதில் எப்படி பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஆஃபீஸராக? பர்சனலாக ஒன்றும் பெனிஃபிட் சொல்ல முடியாது. பொதுவாக சட்டத்தில் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண சொல்ல அவங்க ஹராஸ் பண்ணுவாங்க, கண்டுக்காத போயிடுவாங்க. அதெல்லாம் இப்போ பண்ண மாட்டாங்க. அது நமக்கு பெனிஃபிட் தான். நம்ம செய்கிற வேலையில் அது செய்ய சொல்ல நம்ம முழுமையாக செய்கிறதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ போலீஸ் ஆஃபீஸருக்கும் இப்போ சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ மேபி அலிகேஷன்ஸ்லாம் தப்பாக வராமல் கரெக்டாக எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கும்போது குற்றச்சாட்டுகள்லாம் தப்பாக வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இல்லையா? அதுவும் நம்ம தவறு செய்யாத பட்சத்தில் நம்ம அது கரெக்டாக தான் இருக்கும். தேங்க்யூ. நல்லது. வணக்கம்.